Hello students, I am Vinod Kumar from VCC Max Academy. நம்ம இன்னைக்கு டென்ஷன் மேத்தமெட்டிக்ஸில் அல்ஜிப்ரான்ற சாப்டரில் எக்ஸைஸ் 3.3 உடைய ஃபஸ்ட் ரோமில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் சம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் ரோமில் ஃபஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஜிசிடி. ஃபஸ்ட்டு எல்சிஎம்மும் ஜிசிடியும் கண்டுபிடிக்கணுமா, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. வெரிஃபை தட் இன்னொன்று சொல்லியிருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடின்றதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஜிசிடி கண்டுபிடிக்கிறேன், அதுக்கு அடுத்தது எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஜிசிடியில் இதில் வந்து நான் கொடுத்துரு வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூவை நான் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். எதை வேணால் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா 21x² ஒய். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35xy². ஸோ இப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு நம்ம வந்து ஜிசிடி கண்டுபிடிக்கணும். 2135க்கு நான் கண்டுபிடிக்கிறேன். நல்லா கவனிக்குங்க, ஏன்னா இது ரொம்ப குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே சேம் டேபிளில் போகிறது தான் நான் அதோடைய ஜிசிடியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது 2135 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 35 டேபிளில் கூட போகும், ஆனால் 21 போகாது. அந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது. ரெண்டுமே சேம் டேபிளில் போகிறது பார்த்தீங்கன்னா 7 மட்டும் தான் போகும். 3 7s 21, 5 7s 35. அப்புறம் 3 5க்கெலாம் வச்சு போடக்கூடாது. இப்போ இதோட ஜிசிடி வந்து 7 தான். அப்போ 21,35 உடைய வெறும் நம்பரோடைய ஜிசிடி பார்த்தீங்கன்னா ஜிசிடி இஸ் 7 கண்டுபிடிச்சிருக்கோம். நம்பரோட இது மட்டும்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் x² இன்ட்டு ஒய், இது x இன்ட்டு y², ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது ஜிசிடின்னும் போது இந்த ஆல்ஃபாபெட்டோடைய பவர் எதோடைய பவர் கம்மியாக இருக்குதோ, ஆனால் இதோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட்டு. ஆனால் நம்ம பார்க்கும்போது எப்படி எதுனா ஸ்மாலஸ்ட்டாக பார்க்கணும். ஸோ எது கம்மியாக இருக்கோ அதை பார்க்கணும். x² எக்ஸா அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் தான். அப்போ டோட்டல் ஜிசிடி பார்த்தீங்கன்னா ஜிசிடி இஸ் டோட்டலாக இருக்கக்கூடிய ஜிசிடி 7. அடுத்து இந்த x² எக்ஸையும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸு, y² ஒய்யும் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கிறது வந்து ஒய் தான். ஸோ ஜிசிடி இஸ் 7xy. நம்பருக்கு கண்டுபிடிச்சது 7, மொத்தமாக இந்த வேல்யூக்கு ஆல்ஃபாபெட்டுக்கு சேர்த்து கண்டுபிடிச்சது வந்து 7xy. ஸோ நான் இப்போ யாரை கண்டுபிடிச்சேன்னா ஜிசிடியை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதே போல் இது எல்சிஎம். ஸோ எல்சிஎம்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 21x² ஒய், ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35xy². இப்போ இதுக்கு நான் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்பருக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் 21 35. ஸோ இப்போ நான் இது என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு 7 டேபிளே போகிற மாதிரி வச்சுப்போமே, நான் வரும் 3 5. ஸோ ஜிசிடி இதோட விட்டுருவோம். ஆனால் இப்போ எல்சிஎம் வந்து என்ன பண்ணணும், இது அப்படியே டோட்டலாக மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். 7 3s are 21, 21 into 1 சாரி 21 into 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 105 கிடைக்கும். 21 into 5 பார்த்தீங்கன்னா 1 5 is 5, 2 5s are 10, 105 கிடைக்கும். ஸோ அப்போ நம்பருடைய எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 21 35 எல்சிஎம் இஸ் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா டோட்டலாக எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 105 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ மொத்த எல்சிஎம்எஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த 105 போட்டுக்கிட்டு இப்போ ஆல்ஃபாபெட்டை கம்பேர் பண்ணும். எல்சிஎம்முடைய அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் அப்படின்னு வரும், லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஆனால் லீஸ்ட் வந்து இங்கே பவர் வந்து நம்ம ஐஎஸ் தான் பார்க்கணும், ஆப்போசிட்டாக பார்க்கணும். ஜிசிடிக்கும் எல்சிக்கும் ஆப்போசிட். அப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே x² இருக்குது, அப்போ அதிகமாக இருக்கிறது x² தான். இங்கே y² இருக்குது, y இருக்குது, அப்போ அதிகமாக இருக்கிறது y² தான். ஸோ இப்போ நம்ம யாரை கண்டுபிடிச்சிட்டோம், எல்சிஎம்மையும் கண்டுபிடிச்சிட்டோம், ஜிசிடியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஜிசிடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ப்ராடக்ட் பண்ணுற வேல்யூவும் எல்சிஎம் ஜிசிடி ப்ராடக்ட் பண்ணுற வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அது ரெண்டாக பிரிக்கிறேன். இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ், இது எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்னால் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி என்ன எடுத்துருவோன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 21x² ஒய், ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35xy². அதே போல் இங்கே எல்சிஎம் என்ன கிடச்சதுன்னா எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 105x² y². ஜிசிடி என்ன கிடச்சதுன்னா 7xy அப்படின்னு கிடச்சிது. ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம், இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ், அப்போ 21x² ஒய் இன்ட்டு 35xy². இப்போ நான் 21ஐயும் 35 நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு கிடைக்கிறது வந்து 1 5 is 5, 5 2s are 10, 1 3 is 3, 3 2s are 6. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 735 கிடைக்குது. ஸோ அப்போ மொத்தமாக என்ன கிடைக்குன்னா 735 நம்பரை மல்டிப்ளை பண்ணியாச்சு.
இது எக்ஸ் ஸ்கொயர், இது எக்ஸ், அப்போ எக்ஸ் க்யூபாக வரும். இங்கே ஒய் ஸ்கொயர், அப்போ என்ன கிடைக்கும், ஒய் க்யூபாக கிடைக்கும். ஸோ இதுதான் யாரோட ஆன்சர்னா எஃப்எக்ஸ் இன்ட்டு ஜிஎஃப்எக்ஸ். இதே ஆன்சர் இங்கே எல்சிஎம் ஜிசிடி மல்டிப்ளை பண்ணால் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஸோ எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு 105 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 7xy. 105யும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 105 இன்ட்டு 7, 7 5 is 35, 1 7 is 7, 735 கிடைக்குது. ஸோ 735 வந்துருச்சு நம்பர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் க்யூபு, ஒய் ஸ்கொயர் ஒய் மல்டிப்ளை பண்ணால் ஒய் க்யூபு. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவும் 735, இதுவும் 735, எக்ஸ் க்யூபு ஒய் க்யூபுன்னு கிடச்சிருக்குது. ஸோ அப்போ லாஸ்ட் நம்ம ஆன்சர் எடுத்து எழுதும்போது ஃப்ரம் 1 and 2 எஃப்எக்ஸ் இன்ட்டு ஜிஎஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைட் அப்படின்னு எழுதிக்கணும். இதே இதில் வந்து ஃபஸ்ட் ரோமோட செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதே போல் வந்து 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா நான் ஜிசிடி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன், அடுத்தது எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஒன்று எஃப்எக்ஸ்னு இன்னொன்று ஜிஎஃப்எக்ஸ்னு எடுக்கணும். நான் எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறேன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 எடுத்துக்கிறேன். அதே போல் ஜிஎஃப்எக்ஸ் என்ன எடுத்துக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஜிஎஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறேன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ஒரு ஃபார்முலா கொண்டு வர போகிறேன். எக்ஸ் க்யூப் மைனஸ் இது 1 க்யூப்னு எழுதலாம். அப்போ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஆகிடும். ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் 1, இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 இதை அப்படியே வச்சுக்கலாம். இது எதுவும் பண்ணல. அதுக்கடுத்து இதை எதுவும் சிம்பிளிஃபை பண்ணாமல் ஜிஎஃப்எக்ஸ்க்கு வாங்க. எக்ஸ் க்யூப் ப்ளஸ் இது 1 க்யூப்னு எழுதலாம். அப்போ ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூபுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி. மைனஸ் ஏபினா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா பிஏ ஸ்கொயர் பண்ணால் அதாவது 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேர்ம் கிடச்சிருக்கும். மறுபடியும் நான் இந்த ஃபார்முலா எழுதி காமிக்கிறேன். ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அதே போல் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஸோ இதைப்படி எழுதியாச்சு. அதன் பிறகு இதுக்கு ஜிசிடி இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஜிசிடி பார்த்தீங்கன்னா ஜிசிடிஸ் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறத மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இல்லை. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வராது. அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறத மட்டும்தான் எடுத்து எழுதணும். அதுதான் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜிசிடி. ஸோ இதே மாதிரி எல்சிஎம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும்னா டேரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா இது எஃப்எக்ஸை நான் இங்கே கண்டுபிடிச்சதை டேரெக்டாக எழுதிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 நான் கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ எடுத்து டேரெக்டாக எழுதிட்டேன். அதே போல் ஜிஎஃப்எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சேன் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்றதை நம்ம கண்டுபிடிச்சதை எடுத்து எழுதியாச்சு. இங்கே டோட்டலாக கண்டுபிடிச்சி எடுத்து எழுதிட்டேன். இப்போ எல்சிஎம்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா எல்சிஎம் இஸ் நல்லா கவனிக்கணும். இங்கே காமனாக இருக்கிறது தான் எழுதணும். இங்கே என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 காமனாக இருக்கிறதும் எழுதணும், காமனாக இல்லாத்தையும் எழுதணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, காமனாக இல்லாதது பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. ஸோ காமனாக இருக்கிறது எழுதணும், காமனாக இல்லாதையும் எழுதணும். ஸோ எழுதின பிறகு இப்போ இதிலேருந்து நம்ம யாரை கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க, முடிச்சாச்சு. அடுத்தது எஃப்எக்ஸு இன்ட்டு ஜிஎஃப்எக்ஸையும் கண்டுபிடிக்கணும். அடுத்தது எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடியை கண்டுபிடிச்சா இது ரெண்டுத்தினோட ஆன்சர் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சா நான் எஃப்எக்ஸ் நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஜிஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1 கொஷினே எழுதியாச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணும். ஸோ எஃப்எக்ஸ் இன்ட்டு ஜிஎஃப்எக்ஸ். ஸோ எஃப்எக்ஸ் இன்ட்டு ஜிஎஃப்எக்ஸ்னால் இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் கிடைக்குன்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1 எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் இதான் கிடைக்கும். இதே மாதிரி இங்கே ஆன்சர் கிடைக்கணும்.
ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் நான் டேரெக்டாக எழுதாமல் இந்த அப்ரிவேட் பண்ணதுலேருந்தே நான் எல்சிஎம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். இல்லைனா மறுபடியும் இங்கே அப்ரிவேட் பண்ணிவிட்டு ஒன்றுத்தையும் அப்ரிவேட் பண்ணிவிட்டு தான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டேரெக்டாக கண்டுபிடிச்சா பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி கண்டுபிடிக்கும். எல்சிஎம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா முதல்ல எல்சிஎம்மோட வேல்யூலாம் எழுதிடுறேன். எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1, இன்னொன்று வந்து எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1. ஸோ இது ஏன் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே போல் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு ஃபார்முலாவே உங்களுக்கு இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த எல்சிஎம் எப்படி ஷார்ட்டாக எழுதலான்னா, எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு இந்த எல்சிஎம்ஏ ஷார்ட்டாக எப்படி எழுதலான்னா ஏ க்யூப் இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 இதை எப்படி எழுதலான்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் 1னும் இது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி, இது வந்து ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப், அப்போ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1னும் எழுதலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிசிடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஜிசிடி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இது நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம், இதே நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1 எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே போல் தான் உங்களுக்கு வந்திருக்கு. அப்போ ஆன்சர் எடுத்து எழுதும்போது ஃப்ரம் 1 and 2 எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி அப்படின்னு எழுதிட்டு hence it is verified. அதே போல் ஃபஸ்ட் ரோம் லெட்டர் தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா இதே போல் ஃபைன் த எல்சிஎம் அண்டு ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்புறம் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஜிசிடி கண்டுபிடிக்கிறேன். ஜிசிடி கண்டுபிடிச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஈஸியாக எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். பிஃபோர் இதில் நான் சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். ஓகேவா? அதே மாதிரி இங்கே கூட எடுத்து கண்டுபிடிச்சி போடலாம். இதுலேருந்து கண்டுபிடிச்சி ஈஸியாக போடலாம். போன சம் அப்படி தான் போட்டிருந்தோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். அது புரியாதனால இப்போ இந்த சம்மை நான் இப்படி மாற்றி போடுறேன். எந்த மெத்தடில் போட்டாலும் பிரச்சனை இல்லை. போன சம் பார்த்தீங்கன்னா இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூலேருந்து டேரெக்டாக நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருப்பேன். இப்போ கண்டுபிடிச்சிட்டு கூட போடலாம்னு தப்பக்கூடாது. இதே மெத்தட் தான் பாருங்கள். இதுலேருந்து காமனாக நான் எக்ஸ் ஒய் வெளில எடுக்கலாம். அப்போ என்ன கிடைக்குன்னா இங்கே எக்ஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் ஒய் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இதுலேருந்து எக்ஸ் ஒய் காமனாக எடுக்கலாம். இங்கே எக்ஸ் இருக்கும், இங்கே ஒய் இருக்கும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா காமனாக எக்ஸை வெளில எடுக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இருக்கும். இதுலேருந்து காமனாக எக்ஸை வெளில எடுக்கலாம். அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இருக்கும். இப்போ கம்பேரிசன் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ ஜிசிடி இங்கே கண்டுபிடிக்க போகிறேன், இங்கே எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஜிசிடி கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லிடுறேன், காமனாக இருக்கிறத எழுதணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் காமனாக இருக்குது. ஓகே. இன்னொன்று கம்பேர் பண்ணும்போது இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் காமனான வேல்யூ தான். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸு. ஒய்யே இங்கே வரல ஒய் ஆக்சுவலாக, அதனால் அதை விட்டுடலாம். அதுதான் ஜிசிடி. இதே எல்சிஎம் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதுறீங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் காமனாக இருக்குது. ஓகே. எக்ஸு காமனாக இருக்குது. ஓகே. காமனாக இருக்கிறத எழுதணும். காமனாக வராது பார்த்தீங்கன்னா ஒய் வரல. ஸோ அதையும் எடுத்து எழுதிடும். ஸோ இதுதான் எல்சிஎம். ஸோ இது எல்சிஎம் ஜிசிடி கண்டுபிடிச்ச உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. என்ன வெரிஃபை பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூவும் எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அதனால் நான் இது ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை நான் மறுபடியும் எழுதுகிறேன். கொஸ்டினை தான் எழுதணும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு இருக்குது. இங்கே எல்சிஎம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய். ஜிசிடியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோன்னா இதை ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் பண்ணும்போது இதை சிம்பிளிஃபை பண்ணனா எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸையே நான் என்ன பண்ணுறேன்னா இதிலேருந்து காமனாக எக்ஸ் ஒய்யை வெளியே எடுத்துறேன். அங்கே பண்ணத்தான் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்கும். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணுறேன்னா இதிலேருந்து காமனாக எக்ஸை வெளியே எடுத்துனா இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிடைக்கும். ஸோ இப்போ ப்ராடக்ட் பண்ண போகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் பாருங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஒய் கூடவே இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓகேவா?
இது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் கண்டுபிடிச்சாச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி, எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ்ஒய் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதே ஸ்டெப் தான், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஒய் கூடவே இருக்குது. இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இது நம்பர் 1, இது நம்பர் 2. ஸோ ஃப்ரம் 1 இன்ட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. ஸோ இப்போ என்ன எடுத்து எழுதுனா ஃப்ரம் 1 and 2 எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி இன்ஸ் இட் இஸ் வெரிஃபைட். ஓகேங்களா? தேங்க்யூ. சாரி, இதில் நான் அந்த ஃபஸ்ட் ரோம் லெட்டரில், அதாவது ஃபஸ்ட் ரோம் ஃபஸ்ட் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்பர் 1 இது நம்பர் 2 நான் டினோட் பண்ணி காமிக்காமல் விட்டுட்டேன். ஸோ அதை போட்டுக்கிறேன். அப்புறம் நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதும்போது ஃப்ரம் 1 and 2ன்னு சொல்லிட்டு கடைசியாக ஃப்ரம் 1 and 2 எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி இன்ஸ் இட் இஸ் வெரிஃபைட்னு எழுதிக்கலாம். தேங்க்யூ.